Hello guys, good morning. Welcome to the vlog. டைம் வந்து இப்போ 6:58 ஆகுது. ஆக்சுவலி இப்போ நம்ம அந்த பிளேஸ்க்கு ரீச் ஆகிருக்கணும். ஆனால் நான் இப்போ தான் என் வீட்டிலேருந்தே கிளம்பியிருக்கேன். அது என்னென்னா ஒரு சம்பவம் பண்ணிட்டேன். வேற ஒரு டைரக்ஷனில் போயிட்டுருக்கேன் ஒரு கிலோமீட்டருக்கு. அப்புறம் தான் வந்து தோணுச்சு, நான் ஏன் இந்த வழியில் இப்போ போயிட்டுருக்கேன், நான் ஏன் இப்போ அந்த வழியில் போயிட்டுருக்கேன், நான் வந்து ஆப்போசிட் டைரக்ஷனில் போகணும் அப்படின்ட்டு அப்புறம் திரும்பி வந்தேன். இன்னைக்கு வந்து என் பார்ட்னரோட பர்த்டே, அதனால அவங்கள பார்க்குறதுக்கு தான் இப்போ நம்ம போயிட்டுருக்கோம். இன்னைக்கு டிராஃபிக் எப்படி இருக்குன்னு தெரில. இன்னைக்கு மிட் டே ஆஃப் த வீக். கையெல்லாம் அப்படியே வரைச்சிருச்சு எனக்கு. இப்போவே க்ளவுஸ் எடுக்க வேற மறந்துட்டேன். ஒன்று எடுத்தா ஒன்றை விட்டுறேன். அப்பா ஏன் நான் வந்து ஒரு விஷயத்தையும் மறக்கிறேன் அப்படின்னா, ஏன்னா நம்ம எல்லா இடத்துலையும் ஒரே பிளேஸில் வைக்கிற ஆள் இல்லை. நான் வீட்டுக்குள்ளே போனதும் என்னோடய க்ளவுஸ் ஒரு இடத்துல இருக்கும், ஹெல்மெட் ஒரு இடத்துல இருக்கும், பேக் ஒரு இடத்துல கழட்டி போட்டுருவேன். என் வாலெட் எடுத்தேனா எடுத்திருக்கேன், வாலெட் ஒரு இடத்துல இருக்கும். அப்படி ஒரு பர்சன் தான். நம்ம வந்து சூலூர் ஏர்ஃபோர்ஸை தாண்ட போகிறோம். இதை தாண்டிட்டோன்னா பிரச்சனை இல்லை. ஏன்னா இதுவரை தான் கொஞ்சம் நம்மளுக்கு டிராஃபிக் இருக்கும். பார்க்க போகிறேன், பார்த்து செய்தி கேட்க போகிறேன், என் கண்ணுக்குள்ள உன்னை வச்சு ஒரு ஃப்ளோவா பாட்டு வருது. 2 லைனுக்கு மேல எனக்கு பாட தெரியல. அன்னூர், தாராபுரம், கரூர், திருச்சி, நாகப்பட்டினம், பொள்ளாச்சி. மாலை போட்டு ஸ்மோக் பண்ணலாமா? கேட்டுருச்சா என்ன? கேட்டாலும் என்ன தப்பு? நான் டவுட் தானே கேட்குறேன். எனக்கு மூச்சு விடாமல் முடியாமல் போயிடும் போல். லைட்டாக ரைஸ் ஆகுது. நாங்கள் அப்படியே பால் ஷேப்பில் இருக்கு. அண்ணே
வந்து இன்அப்ரோப்ரியேட்டா வந்து டச் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ பஸ்ல இருந்து எடுத்து போட்டிருந்தாங்க. ஆனா என்னோட கொஸ்டின் என்ன அப்படின்னா, அந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குது அப்படிங்கிறப்போ நீ வீடியோ எடுத்துக்கோ, எடுத்துட்டு அதை ப்ரூஃபா வச்சு நீ வந்து கம்ப்ளைண்ட் பண்ணணும். ஜஸ்ட் நீ வந்து லைக்ஸ்க்காகவும் வியூஸ்க்காகவும் ஒருத்தரோட உயிரே போற அளவுக்கு பண்ணுவீங்களா அப்படின்ற ஒரு கொஸ்டின் எனக்குள்ள. இன்ஸ்டாகிராம் தானே, சோஷியல் மீடியா தானே, நம்ம அவங்கள என்ன நேர்லயா பார்க்க போறோம்? ஆனா அவர் மேலேயும் தப்பு இருக்கு. பிகாஸ் இப்படி ஒரு பொண்ணு வந்து வீடியோ போடுறாங்க, இப்படி ஒரு வீடியோ நம்மளை பத்தி வருது அப்படின்னா அதை நம்ம வந்து ப்ரூவ் பண்ணணும். இல்ல இந்த மாதிரி வந்து என்னோட பெர்மிஷனே இல்லாம நீங்க அங்க தப்பு பண்ணல அப்படின்னா நீங்க அதை ப்ரூவ் பண்ணணும். இல்ல நான் தப்பே பண்ணல, எனக்கு அதை பத்தி கேரே இல்லைனாலும் நீங்க விட்டுருக்கலாம். பட் ஆனா இப்படி சூசைட் பண்ணிக்கிற அளவுக்கு வந்து வெரி ராங் டெசிஷன். எதுனாலும் ஃபேஸ் பண்ண ரெடியா இருக்கணும். பட் ஆனா சோஷியல் மீடியா பிகம் வெரி டாக்ஸிக் நவடேஸ். நான் அவ்வளோதான் சொல்லுவேன். என்டர்டைனா இல்ல எஜுகேஷ்னலா ஆர் உங்களோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் போடுறீங்களா, தட்ஸ் ஃபைன். பட் ஆனால் ஒருத்தரை டீஃபேம் பண்ணி அப்யூசிவா நம்ம எதை கன்சியூம் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு நினைச்சாலே பயமா இருக்கு. ஒருத்தங்களை வந்து வீடியோ போடுறதுக்கு முன்னாடி யோசிங்க, அவங்களோட ஃபேமிலிஸ் பத்தி ஃபர்ஸ்ட் யோசிங்க. நீங்க உங்க லைக்ஸ்க்காகவும் வியூஸ்க்காகவும் ஏதாச்சும் ஒன்று போட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து என்ன சொல்வேன் அப்படின்னா, ஒருத்தரோட கன்சென்ட் இல்லாம அவங்களோட ஃபேஸை யூஸ் பண்றதே வந்து தப்பு தான். ஜஸ்ட் திங்க், இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்றீங்க அப்படின்னா அது எத்தனை பேரை அஃபெக்ட் பண்ணும் அப்படின்றத வந்து யோசிச்சுட்டு அப்புறமா பண்ணுங்க. அது உண்மையாவே நடந்திருந்தா நீ போய் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கலாம்ல அவர் மேல அப்படின்றதான் என் கொஸ்டின். கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கலாம், அங்கேயே சட்டையை பிடிச்சு அடிச்சிருக்கலாம் நீ. அது எல்லாத்தையும் விட்டுட்டு ஜஸ்ட் வீடியோ மட்டும் எடுத்துட்டா உனக்கு வந்து ஜஸ்டிஸ் கிடைச்சிருமா? ஃபுல்லா வந்து எனக்கு அந்த ரீலா தான் வருது. அதை வச்சும் இப்பெல்லாம் வந்து ரீல் கிரியேட் பண்ணிட்டே தான் இருக்காங்க. இந்த மாதிரி நம்ம தான் இனி சேஃபா இருந்துக்கணும், கேர்ள்ஸ் வந்து உட்கார்ந்தா நம்ம பக்கத்துல உட்காரக்கூடாது. இன்னொரு விஷயம் வந்து யோசிக்கிறீங்களா, இந்த மாதிரி நீங்க ஃபேக்கா ஒரு விஷயத்த கொண்டு வரப்போ உண்மையா ஒரு பொண்ணுக்கு அந்த மாதிரி நடக்குது, அவங்க அதை ஃபேஸ் பண்றாங்க அப்படின்னு வந்தா அது எப்படி வந்து நம்புவாங்க? எதை பத்தியுமே யோசிக்காம எனக்கு வெறும் லைக்ஸ் அண்ட் வியூஸ் மட்டும் வந்துச்சுன்னா போதும். ஓ காட், நிறைய பேர் இப்போ அப்படிதான் இருக்காங்க. எனக்கு இதை ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு கைஸ். பிகாஸ் அதை பார்க்குறப்போ ரொம்ப வந்து ஹர்ட்ஃபுல்லாக இருக்கு. நீ வந்து ஜஸ்ட் வியூஸ்க்காகவும் லைக்ஸ்க்காகவும் ஏதாச்சும் ஒன்று பண்ணிடுற, அங்கே ஒரு உயிரே போகுதுல்ல. இதனால அந்த பொண்ணுக்கும் வந்து பிரச்சனை தானே இப்போ. Guys, look at the sun. Wow. யாராது? ஏய், என்னடா இந்த சைடு ஒருத்தன் அந்த சைடு ஒருத்தன் நிக்கிறீங்க?
கைஸ் அப்புறம் நான் வந்து இந்த மாதிரி ஓட்டுறப்போ ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷனில் பேசுகிறோம்ல, அதெல்லாம் வந்து சீரியஸாக எடுத்துக்காதீங்க. நான் அவங்களையும் தப்பெல்லாம் சொல்லலை. ஜஸ்ட் அந்த டைமில் என்னோட மைண்ட் வந்து எப்படி இருக்குது அப்படின்றது தான் வந்து நான் சொல்கிறேன். மற்றபடி அவங்க தப்பாக போகிறாங்க, அவங்க தப்பாக இருக்காங்க அப்படின்றதெல்லாம் நான் வந்து மென்ஷன் பண்ண வரலை. அதையும் நான் வந்து இங்கே மென்ஷன் பண்ணிக்கிறேன். பிகாஸ் இப்போ சும்மா நான் வந்து ரைட் பண்ணிகிட்டு இருக்கப்போ யாராச்சும் குறுக்கால வராங்க அப்படின்னா ஆப்வியஸ்லி ஐ வில் ஸ்கோல்ட் தெம். அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து அவங்க பண்ணுறது கரெக்டாக இருக்கலாம். என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்க்குறப்போ எனக்கு வந்து அது கரெக்டாக இல்லாமல் இருக்கலாம். அதனால நான் வந்து இங்கே தப்பு கரெக்டு அப்படிலாம் நான் வந்து யாரையும் மென்ஷன் பண்ணலை. அந்த மாதிரியும் நான் வந்து என் வீடியோவை கொண்டு போகல. பிகாஸ் இதை நான் சொல்லணும் அப்படின்னு நினச்சேன். ஏன்னா என்னோடய ப்ரீவியஸான ஒரு வீடியோவில் வந்துட்டு ஒருத்தர் இந்த சைடு இண்டிகேட்டர் போட்டிருப்பார். ரைட்டில் இண்டிகேட்டர் போட்டுட்டு தான் போவார். ஆக்சுவலி அவர் ரைட்டில் இண்டிகேட்டர் போட்டுட்டு தான் போகிறாரு. நான் அவர் இண்டிகேட்டர் போட்டதெல்லாம் தப்புன்னு சொல்ல. அவர் ஃபஸ்ட்டு ரைட்டில் போயிட்டு இருந்தார், அகெயின் லெஃப்ட்டுக்கு மாறினார், அகெயின் வந்து ரைட்டுக்கு போனார். அந்த டைமில் நான் கொஞ்சம் இதாகி பேசினேன், அவ்வளோதான். மற்றபடி அவர் தப்பு, அதுக்கு நான் வந்து தெரியாமல் சொல்கிறேன், அவர் கரெக்டாக தான் இண்டிகேட்டர் போட்டு போகிறாரு, நான் அவர் இண்டிகேட்டர் போட்டு போகிறது தப்புன்னு நான் சொல்லலையே. நீங்கள் அந்த சைடே போயிருக்கலாம் அப்படின்றது தான் வந்து நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். சரி, கமெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க என்ன வேணால் கமெண்ட் பண்ணுவாங்க, அதை வந்து என்னால் தடுக்கலாம் முடியாது. இப்படி கமெண்ட் பண்ணணும், இப்படி பண்ணக்கூடாதுன்னு என்னால் சொல்ல முடியாது. பிகாஸ் என் சைடில் இருக்க விஷயத்தையும் நான் சொல்லணும்ல. தட்ஸ் வாட். உனக்கென மட்டும் வாழும் இதயமடி, உயிருள்ள வரை நானும் நடிமையடி. எனக்கே எனக்கா எனக்கு இப்போ ஜாக் ஃப்ரூட் சாப்பிடணும்னு தோணுது, ஏன்னு தெரில. கைஸ் டேர்னிங்கை 1 வே பண்ணிட்டாங்க கைஸ். இப்போ நான் எங்கே போய் திரும்புறதுன்னு தெரில கைஸ். நான் வேறு இந்த ஊருக்குள்ளே வந்து கொஞ்சம் நாள் ஆகி போச்சு. இப்போ இதில் போயிட்டு நான் எப்படி போவேன்? ஒரு வேளை இதில் போகணுமோ? சரி, போய் பார்ப்போம். எதில் திரும்பணும்னு வேறு தெரியலையே. அம்மடியோ. ஹாப்பி பிறந்த நாள். கை அப்படி நல்லா சில்லுன்னு இருக்கா? என்னாச்சு? இன்னும் சேலம்க்கு நமக்கு வந்து 22 கிலோமீட்டர்ஸ் இருக்கு கைஸ். இப்போ நம்ம எங்கே போயிட்டு இருக்கோன்னே நம்ம வீடியோவில் சொல்லலை. நான் சொல்லவில்லை கைஸ். இப்போ நம்ம வந்து சேலமில் இருக்க முத்துமலை முருகன், கரெக்டா? வாழப்பாடியில் லொக்கேட் ஆகிருக்க முத்துமலை முருகன் கோயிலுக்கு தான் போயிட்டுருக்கோம். ஆல்ரெடி நம்ம ஒரு டைம் போயிருக்கோம். அப்போ நான் வந்து வீடியோஸ் vlog எதுவும் பண்ணல. இப்போ அகெயின் வந்து என் பார்ட்னரோட பர்த்டேக்காக போகிறோம். அவர் மாலை போட்டனால
ஓகே, கோயிலா கூட்டிட்டு போயிட்டு இருக்காப்ல. இன்னொரு 55 கிலோமீட்டர்ஸ் நம்ம கோயிலுக்கு ரீச் ஆயிடுவோம். டைம் பார்த்தீங்கன்னா 10:35. ஓகே, இன்னொரு 1 hour போயிட்டு முருகரை பார்த்துட்டு வருவோம். அவர்கிட்ட கொஞ்சம் பேச வேண்டியதெல்லாம் இருக்கு, பேசிட்டு அப்புறம் வருவோம். அவர் கேட்பாரு, ஏண்டி உனக்கு இதே வேலையா போச்சா, வாரம் வந்து பேசிட்டு இருக்க என்கிட்ட அப்படி சொல்லிட்டு கேட்பாரு. என்ன முருகா, ஆமா நீ மருதமலையில டார்ச்சர் பண்ண, இப்ப இங்க வந்து டார்ச்சர் பண்ற. ஃபர்ஸ்ட் ஊட்டில, அடுத்தது மருதமலை, இப்ப வந்து சேலம்ல வந்துட்டியா அப்படின்னு. மலேசியா வரைக்கும் ஒன்னு நான் விடமாட்டேன் முருகா. ஏய், இந்த கோயில் தான் நீ சொன்ன நான் நினைக்கிறேன், லிங்கம் இருக்கிறது. லிங்கம் வந்து வச்சிருப்பாங்க, கீழ இருந்தே வச்சிருப்பாங்க. கீழ இருந்து பார்த்தாலே லிங்கம் தெரியும். இங்கதான். பாத்துட்டேன். இது ஏதோ காலேஜ் போல. காலேஜ் அப்படியே ஏதோ மைசூர் பேலஸ் மாதிரி இருக்கு. அதாவது என்ட்ரன்ஸ். ஆஹா, நல்ல பாலம். கரெக்ட், வெயிட், கரெக்டு தான். எனக்கு ஒரு டவுட்டு. புரியல. நீ என்னமோ சொல்ற. ஐயோ, அதில் அவன் பேர் என்ன? ஐயோ, தேவசேனாவோட ஹஸ்பண்ட் பேர் என்ன? பாகுபலி. அழகே பொறாமப்படும், பேரழகு ஒன்றும் இல்லை, என்னோட கலவு கம்மியாக தான் இருக்கா. இவளுக்காக வாடா போன பையா. இப்ப எப்படி? பஞ்சாங்கம் நீ பாடு, பந்த காலும் நீ போடு. நம்ம அந்த சைடு போகணும்னு நினைக்கிறேன். ஓகே. ஸ்ட்ரெயிட்டாக தானே போகணும், அது அப்படியே ஸ்ட்ரெயிட்டா. ஆசைப்பட்டு காத்து நின்னேனே, ஓ முகம் பார்த்து நிம்மதியாச்சு. அதுக்கு மேல எனக்கு லிரிக்ஸ் தெரியல. நான் தனியாக போகிறப்ப எனக்கு நான் சேஃபாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறத விட என் கூட யாராச்சும் வரப்போ நான் வந்து அவங்கள சேஃபாக கூட்டிகிட்டு போகணும் தான் அதிகமாக யோசிக்கிறேன். ஆனால் நான் தனியாக இருக்கப்ப 200 டச் பண்ணணும்னு தோணுது.
வண்டி அவ்வளோ போகாது. கைஸ் நம்ம வந்து ரீச் பண்ணிட்டோம். தெரியுது கோயில் அங்க தெரியுது. தெரியுதா உங்களுக்கு? முருகர் தெரிகிறார். சரி, இதுதான் முருகர் கோயில். பார்த்தாச்சுல, வாங்க போவோம். ஆமா, இங்க ஒரு இயேசு இருப்பாரு, ஜீசஸ். ஐயோ எனக்கு நம்ம அந்த வழியில போயிருக்கணும்னு நினைக்கிறேன். அதான் நம்ம பாலத்து மேலே ஏறாம கீழே இறங்கி இருக்கணும். சரி பரவாயில்ல, இதுல இப்ப திரும்பிக்குவோம். ஓகே. ஐயம்மா, ஆமாம்மா. ஐயோ அக்கா ப்ளீஸ்க்கா, அக்கா ப்ளீஸ்க்கா. நானே இப்போதான்க்கா ஓடிட்டு இருக்கேன். போட்டுற மாட்டேன் விடுங்க. அக்கா காசு இல்லைக்கா. இப்படிலாம் சொல்லலாமா? எங்க வாட நின்றுடு ஆசீர்வாதம் பண்ணுறேன். கொடுடி அக்கா வந்து வாங்கிக்கிறேங்க்கா. ஓகே டன். போயிட்டு வந்துட்டு இருடா போகிறேன்டா. நான் போக மாட்டேன்னா நிற்கிறேன். இந்த சைடு எங்கேயாச்சும் இங்கே நல்லதாக இருக்குது. இறங்கு. ஹே காய்ஸ், ஐ ஆம் பேக். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா மணி 6:30. என்னடா மத்தியானம் கட் பண்ணிட்டு இப்போ வரேன் அப்படின்னா, அதுக்கப்புறம் நான் எதுவும் vlog பண்ணல. கோயிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு சேலமில் இருக்க மினிசோ போனோம். பிகாஸ் அங்கே ஓப்பன் பண்ண அப்போவே நான் வந்து போகணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன்னா, சரி சேலம் தானே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மினிசோ போயிருந்தோம். அதுக்கப்புறம் அங்கே டாமினோஸில் போய் பீஸா சாப்பிட்டோம். ஒரு 5 o'clock சேலம்லேருந்து கிளம்புனோம். இப்போ அவங்கள ட்ராப் பண்ணிட்டு நான் அப்படியே பேக் டு மை ஹோம். போய் முத்துமலை முருகர்கிட்ட வந்து எல்லாத்தையும் சொல்லிட்டு அவர் ஆசீர்வாதத்தையும் வாங்கிட்டு வந்தாச்சு. நைட் டைமில் இந்த ஒரு ரோட்டில் ரைட் பண்ணணுன்னு தான் ஆசைப்பட்டேன். அதாவது கொஞ்சம் இருட்டாகி அப்போ அந்த ரோடோட லைட்டுக்கு, காரோட லைட்டுக்கு, பைக்கோட லைட்டுக்கெலாம் வந்து அவ்வளோ அழகாக இருந்துச்சு. ஒரு டைம் நான் நைட்டில் வந்தேன். அப்போ என்ன இவர் அப்படி போகிறாரு இப்படி வராரு. வால்கேனோ சீஸி பீட்சா அது வந்து ட்ரை பண்ணேன். ஆமாம்மா, எவ்வளோ சீஸு. எனக்கு இப்போவும் அப்படியே ஒரு மாதிரி திகட்டுற மாதிரியே இருக்கு. ஒரு டைம் ட்ரை பண்ணலாம் கைஸ். எனக்கு இன்னைக்கு என்னவோ த வீக் இஸ் லாங் அப்படி சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி எனக்கு த ரிட்டர்ன் இஸ் லாங் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஏன்னா இப்போ தான் A to B வந்திருக்கோம் நம்ம.
Oh shit. பம்மு செத்து போச்சு. அப்பனா கொண்டு போய் அடக்கம் பண்ணுங்கக்கா அப்படின்னு எவனாவது எதனா தூக்கிட்டு வந்தீங்க கடிச்சு வச்சிருவேன். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ரூட்ல டக்கு டக்குன்னு கிராஸ் ஆவாங்க. இந்த சைட்லேருந்து அந்த சைடு கிராஸ் ஆவாங்க. ஏன்னா இந்த சைடில் பெருசாக லைட்டும் எதுவும் இல்லையா. ஐயோ அப்படி இருக்கும். அம்மே கைஸ், இதோட இந்த vlog நான் எண்ட் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணிக்கோங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே அதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. See you on the next video. Bye bye.